ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு 10th சிபிஎஸ்சி மேக்ஸ். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி எக்ஸசைஸ் 5.2ல் 6th சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 7th சம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், டைரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடுவோம். ஃபைண்ட் த 31st டேர்ம் ஆஃப் அன் ஏபி. ஓகேவா, 31st டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. whose 11th term is 38 கொடுத்துருக்காங்க. அப்போ A11 equal to 38 and the 16th term is 73. A16 equal to 73, A31 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இதுதான் ஃபார்முலா. AN equal to A plus N minus 1D. இது தெரியாமல் இந்த சம் எதுவுமே சார்ட் அவுட் பண்ண முடியாது. கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ ANங்கிறது ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு உள்ளது எடுப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு உள்ளது A11 equal to 38. இது எடுக்க போகிறோம். N இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம்? 11 போட போகிறோம். A Nக்கு பதிலாக 11 equal to A அப்படியே வரும். ப்ளஸ் N இருக்கிற இடத்துல 11 மைனஸ் 1 அந்த D அப்படியே வச்சுக்கோங்க. A11க்கு பதிலாக நம்ம என்னதை சேஞ்ச் பண்ணிடலாம்? 38. 38 equal to இந்த A அப்படியே வரும். ப்ளஸ் 11 மைனஸ் 1 10, இந்த D அப்படியே வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, அடுத்து செகண்ட் என்ன பண்ண போகிறோம்? A16 73 இதை எடுக்க போகிறோம். Nக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 16 போட போகிறோம். இங்கே 11 ஃபஸ்ட்டில் போட்டோமா, செகண்ட் ஒன்றில் 16 போட போகிறோம். 16 equal to A ப்ளஸ் Nக்கு பதிலாக என்னது? 16 மைனஸ் 1D. ஓகேவா, இப்போ A16 உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 73. ஸோ அதில் 73 அப்ளை பண்ணியாச்சு. A ப்ளஸ் 16 மைனஸ் 1 என்னது? 15. இது D. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு சப்ட்ராக்டிங் ஃபஸ்ட்டு ஃப்ரம் 2. 2லேருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணுங்கள். இந்த 73 A ப்ளஸ் 15D இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35 கிடைக்கும். இது என்ன ஆகும்? கேன்சல் ஆயிரும். A மைனஸ் ஏன்னா கேன்சல் ஆயிரும். 15 மைனஸ் 10னா 5D. ஓகேவா, 15D மைனஸ் 10Dனா 5D. ஸோ என்ன வரும்? 5D equal to 35னா D equal to 35. இது இன்ட்டில் இருக்குது, அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? டிவைடில் மாறும். 35 டிவைடட் பை 5னா D equal to 7 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ D equal to 7 கொண்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு A கிடச்சிடும். ஓகேவா, D equal to 7 சப்ஸ்டியூட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 38 equal to A plus 10D. ஸோ Dக்கு பதிலாக 7 போட போகிறோம். 38 அப்படியே வரும். equal to A 10 into 7னா 70, 30. இது ப்ளஸில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸில் போகும். மைனஸ் 70 equal to A. 38 மைனஸ் 70னா மைனஸ் 32. அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் 32ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது A31. ஸோ இந்த A31 இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாமா? equal to A ப்ளஸ் 31 N. ஓகேவா, A ப்ளஸ் N மைனஸ் 1D தான் ஃபார்முலா. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். AN equal to. ஸோ அதில் அப்ளை பண்ண போகிறோம். AN equal to 31 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ N இருக்கிற இடத்துல 31 போட்டாச்சு. A ப்ளஸ் N இருக்கிற இடத்துல 31. 31 மைனஸ் 1D. ஸோ A நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 32 போட்டுடலாம். இங்கே 31 மைனஸ் 1னா 30 இன்ட்டு இங்கே D வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது என்னது? 7. ஸோ அந்த 7 இதில் அப்ளை பண்ணிடலாம். A வேல்யூவையும் D வேல்யூவையும் இதில் அப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் 32 அப்படியே வரும். 30 இன்ட்டு 7னா 210. ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 178. அப்போ என்னது? 31st டேர்ம் இஸ் 178. அதாவது A31 equal to 178. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, நம்மளுக்கு இதில் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஃபார்முலா மட்டும்தான். ஓகேவா, அடுத்து 8th சம் பார்ப்போமா? An AP consists of 15 terms of which third term is 12 and last term is 106. Find 29th term. ஓகேவா, சம்மா பார்த்தோன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட் எழுதிடுங்க. A13th term is 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A3 equal to 12ன்னு எழுதிக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ்ட் டேர்ம் இஸ் 106ன்னு கொடுத்துருக்காங்க. AP கன்சிஸ்ட் ஆஃப் எந்த டேர்ம் வரைக்கும் போகுது? 15 டேர்ம் வரைக்கும் போகுது. அப்போ லாஸ்ட் டேர்ம் தான் 15. ஸோ A15 equal to 106ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த 29th டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் அதே ஃபார்மெட்டு தான். ஓகேவா, we know that ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு A3 வச்சு பண்ணுவோம், அப்புறம் A15 வச்சு பண்ணுவோம், அப்புறம் 1 and 2வையும் சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா, A3 வச்சு பண்ணும்போது என்ன வரும்? A3 equal to A ப்ளஸ் 3 Nக்கு பதிலாக இந்த 3 போடுவோம். 3 மைனஸ் 1D. A3னா என்னது? 12 equal to A. இந்த 3 மைனஸ் 1 என்னது? 2D. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து A15 அப்படியே போடுவோம். A ப்ளஸ் Nக்கு பதிலாக என்ன போடுவோம்? 15 மைனஸ் 1D. ஓகேவா, A15 என்னது கொடுத்துருக்காங்க? 106 equal to இந்த A அப்படியே வச்சுக்கோங்க. 15 மைனஸ் 1னா 49, 49D. ஸோ இந்த ஃபர்ஸ்டையும் செகண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 1 and 2. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்.
இங்கே மைனஸ் சிம்பிள் மாற்றிக்கோங்க, சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 94 கிடைக்கும். ஈக்குவல் டு இதுவும் கேன்சல் ஆயிரும். 49D மைனஸ் 2Dனா 47D. ஓகேவா? 47D ஈக்குவல் டு 94. அப்போ D ஈக்குவல் டு இது இன்ட்ல இருக்குது, அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், டிவைடில் மாறும். ஸோ 94 டிவைடட் பை 47. அப்போ D ஈக்குவல் டு 47 247 ஆர் 94. ஸோ 2 வரும். D ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், டியை கொண்டு இதில் அப்ளை பண்ணிட்டா ஏ கிடச்சிருமா உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 12 + A + 2Dங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். டிக்கு பதிலாக 2ன்னு போட போகிறேன். 12 ஈக்குவல் டு A + 2 × 2. 2 × 2னா என்னது, 4 வருங்க. 12 அப்படியே வரும், இந்த A அப்படியே வரும். 2 × 2னா 4 வரும். ஸோ A ஈக்குவல் டு இந்த 12 அப்படியே அங்கிட்டு போகும்போது -4 ஆயிரும். அப்போ A ஈக்குவல் டு 8. ஓகேவா? இப்போ A ஈக்குவல் டு 8 கிடச்சிருச்சு, D ஈக்குவல் டு 2 கிடச்சிருச்சு. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? 29th டேர்ம் கேட்டிருந்தாங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். A + n 29 - 1D. ஓகேவா? A நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8. D நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 2. ஓகேவா? 29 - 1னா 28. டிக்கு பதிலாக 2 போட்டாச்சு. இப்போ 8 + 28 × 2னா என்னது, 56. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 64. அப்போ A 29th டேர்ம் என்னது, 64. A 29 = 64. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். நம்மளுக்கு இதில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஃபார்முலா தான். ஓகேவா? அந்த ஃபார்முலா இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து 9th சம் பாருங்க. இஃப் third and 9th term of AP are 4 - 8 respectively, which term of this AP is 0ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த டேர்மில் வந்து 0 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து A3 உங்களுக்கு வந்து தேர்ட் டேர்ம் வந்து 4 கொடுத்துட்டாங்க, 9th டேர்ம் வந்து -8ன்னு கொடுத்துருக்காங்க. எந்த டேர்மில் 0 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே ஃபார்முலா தான். இதையும் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். AN ஈக்குவல் டு A + n - 1D. AN என்னது உங்களுக்கு, A3. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன போடுவோம், 3 அப்ளை பண்ணுவோம். அடுத்து 9 அப்ளை பண்ணுவோம் என்னுக்கு பதிலாக. ஃபர்ஸ்ட் 3 அப்ளை பண்ணுங்க. A3 ஈக்குவல் டு A + என்னுக்கு பதிலாக 3 - 1D. A3 என்னதாங்க, 4 ஈக்குவல் டு A அப்படியே போட்டுக்கோங்க. 3 - 1னா 2. 2D தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன, செகண்ட் என்ன எடுப்போம், A9 எடுப்போம். என்னுக்கு பதிலாக 9 போட போகிறோம். A9 ஈக்குவல் டு A + n இடத்துல 9 - 1D. அடுத்து A9 உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -8. ஸோ அந்த -8 இங்கே போட்டுடலாம். ஈக்குவல் டு A + 9 - 1னா 8D. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டையும் சார்ட் அவுட் பண்ணுவோமா? ஸோ 1 and 2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் நான் இங்கே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? -8 ஈக்குவல் டு A + 8D. அடுத்து 4 ஈக்குவல் டு A + 2D. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ மைனஸாக மாற்றுங்க. -. ஸோ A மைனஸ்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். -8 - 4னா -12. இது ரெண்டும் கேன்சல். 8 - 2Dனா 6D. கவனமும் பண்ணணும். ஓகேவா? ஸோ மைனஸ்னா -12. அப்புறம் 6D ஈக்குவல் டு -12ன்னு வந்துருச்சு. அப்போ D ஈக்குவல் டு இது இன்ட்ல இருக்குது, அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், டிவைடில் மாறும். D ஈக்குவல் டு -12/6. அப்போ D ஈக்குவல் டு என்ன ஆகும், 4 6 are 6, 2 6 are 12, -2. மைனஸை மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ D ஈக்குவல் டு -2ன்னு எதில் அப்ளை பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, D ஈக்குவல் டு -2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான், அதில் அப்ளை பண்ண போகிறோம். Dக்கு பதிலாக -2ன்னு போட போகிறோம். 4 அது அப்படியே வரும், A அப்படியே வரும். 2 - 2னா என்னது, -4. ஓகேவா? அப்புறம் A அப்படியே இருக்கும். இந்த -4 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், +4 ஆயிரும். ஓகேவா? அப்போ 4 + 4 ஈக்குவல் டு A. அப்போ 8. கவனமாக பண்ணணும். ஓகேவா? -4 அங்கிட்டு போகும்போது +4 ஆகும். ஓகே, 4 4னா 8. அப்போ A வேல்யூ வந்து உங்களுக்கு 8 கிடச்சிரும். the nth term of AP is 0ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். AN ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. AN ஈக்குவல் டு 0 வர்ற டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இங்கே 0 போட்டுக்கோங்க. A நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8. n - 1. D என்ன கண்டுபிடிச்சோம், -2. ஓகே, இப்போ 0 அப்படியே வந்துடும். 8 அப்படியே போட்டுருங்க. இப்போ n -2னா -2n. ஓகேவா? -2 இங்கே ஒரு n இன்ட்டு பண்ணணும். ஓகேவா? -2n -2 -1 அப்படின்னா +2 இன்ட்டு பண்ணும்போது என்ன ஆகிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். +2 ஈக்குவல் டு இப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த -2n இங்கிட்டு கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், +2n ஆயிரும். ஓகேவா? ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகிறேன். +2n ஈக்குவல் டு 8 இது ஒரு 2, அப்போ 10. 2n ஈக்குவல் டு 10. அப்போ n ஈக்குவல் டு இது இன்ட்ல இருக்குது, அங்கிட்டு கொண்டு போகும்போது டிவைடில் மாறும். 10 / 2. அப்போ n ஈக்குவல் டு 5. ஸோ 5th term ஆஃப் த AP இஸ் 0வா இருக்கும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். நான் உங்களுக்கு செக் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க. அப்போ 5th termனா A5 ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்கள். A வந்து ஆல்ரெடி 8ன்னு நம்மளுக்கு தெரியும்.
5 மைனஸ் அந்த எண்ணுக்கு பதிலாக என்ன போடுவோம் 5 1 அங்கே டி என்னது -2. ஸோ இதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0 0 தான் வரும். ஓகேவா? அப்போ அந்த டேர்ம் என்னது 5th டேர்ம். அப்போ நீங்கள் எழுதின ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா? அடுத்து 10th சம் பார்ப்போமா? If 17th term of AP is exceed its 10th term by 7, find the common difference கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதே ஃபார்முலா தான். என்ன கேட்டிருக்காங்க? 17th term 10th term. ஓகேவா? term by 7 கொடுத்துருக்காங்க. AP exceed it 10 term by 7 கொடுத்துருக்காங்க. ஓகே, an equal to a plus n minus 1d, a17 equal to நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் அப்ளை பண்ண போகிறோம். nக்கு பதிலாக 17 minus 1d, a17 equal to a plus 16d. ஓகேவா? அடுத்து a10 equal to a plus 10 minus 1, இந்த 10 அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? 17th term 10th term 10th term அப்ளை பண்ணும்போது 10 minus 1d வரும். a10 equal to a plus 19 வரும். ஓகேவா? இந்த a17 a10ங்கும்போது by 7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே 7 எக்ஸீட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன எழுதிடலாம்? a17 a10 எடுத்துட்டு நம்ம என்ன எழுதிடலாம்? அந்த இடத்துல 7 வரும். ஓகேவா? சீக்வல் டு a17 என்னது a plus 16, காமன் டிஃபரன்ஸ் என்னது மைனஸ் பண்ணுவோங்க, மைனஸ் போட்டுக்கோங்க, a plus 9d. ஓகேவா? அப்போ எப்படி வரும்? a plus 16d a plus 9d. ஓகேவா? மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இது 16 minus 9னா 7d வரும். புரிஞ்சதா உங்களுக்கு? ஸோ 7d மட்டும்தான் இதில் ஆன்சர் வருங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிடுவோம், அதில் 7 போட்டுருவோம். ஓகேவா? 7 equal to 7d. அப்போ d equal to இந்த 7 இன்ட்டில் இருக்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ d equal to 7 by 7 வரும். அப்போ 1. டியோட ஆன்சர் என்னது? 1. இந்த காமன் டிஃபரன்ஸ் இஸ் 1. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதில் உள்ள சம்முக்கு எல்லாமே மெயினானது என்னது? இந்த ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரியாமல் நம்ம இதில் உள்ள சம்மை நம்ம சார்ட் அவுட்டே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சம்மெல்லாம் நம்ம வந்து எழுதி பார்க்கலைன்னா எக்ஸாமில் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? நிறைய சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது புரியலை, டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.